Hello மக்களே, welcome back to my YouTube channel. Hope you all are doing good. இன்னைக்கு நம்மளோட 10 days skincare challenge with retinol-ஓட day 2. ஸோ இதை விட நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்து ரெட்டினால் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு சேம் ஸ்கின் கேர் ப்ராசஸ் தான் நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது லிப் பாம், ஐ க்ரீம், ரெட்டினால் சிரப், மாய்ஸ்சரைசர், இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். அதெல்லாமா குயிக்கா. So first, the same lip balm. Next, eye cream. மிரர் பார்க்காம கேமரா மட்டும் பார்த்து ஸ்கின் கேர் பண்ண ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஷோ ஸ்டாப்பர். இன்னைக்கு புதுசாக ஒரு பிம்பிள் வந்துருச்சுங்க. சரி, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவனுக்கு வேற மூஞ்சில். ஓகே, இடம் வச்சுட்டணும். enough. இன்றைக்குமே ஆக்சுவலாக அந்த மூக்குக்கு மேலே போடும்போது கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் இருக்குது. ஒருவேளை நான் அளவு அதிகமாக எடுத்துட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குவான்டிட்டி மட்டும் கம்மியாக போடுங்க. ரெட்டினால் ஷார்ட் வந்து குவான்டிட்டி கம்மியாக போடணும். ஏன்னா இத்தினூண்டு போடுறதுக்கே எனக்கு வந்து சில ஏரியாஸ் வந்துட்டு கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போடும்போது நல்லாவே இருந்துச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழகிருச்சு. பட் ஸ்டில் நான் இன்னுமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணல. 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போடலான்ட்டு இருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின் கேர் சேலஞ்சில் டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் சி. ரிவ்யூஸ்லாம் பார்த்து ரொம்ப காசை போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ஒர்க்ஸ். ஃபிங்கர்ஸ் க்ராஸ். ஓகே காய்ஸ்,
நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திப்பேன். ஸ்லீப். குட் நைட்.